அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கேன். இட்லி அரிசி இல்லை வீட்டில். சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசி. அரிசி 1 டம்ளரு. இதில் வந்து துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, பச்சைக்கடலப்பருப்பு ரெண்டும் சேர்த்து 1 கப் எடுத்துருக்கேன். இதை 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நாங்கள் இப்போ அரைச்சிடலாம். 2 மணி நேரம் ஊறிச்சு. அதுக்கப்புறம் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே 4 வரமிளகா, 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள், ஜீரகம் 1 ஸ்பூனு, உப்பு 1 ஸ்பூன் அரைச்சாச்சு. இதுக்கப்புறம் வேறு பவுலில் மாற்றிட்டு கூடவே சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் மல்லித்தழை, இது 3ஐயும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வணக்கி வந்து எண்ணெயில் வணக்கி போட்டாலும் போடலாம், இப்படியே பச்சையாக போட்டாலும் போடலாம். கூடவே முருங்கைத்தழை இருந்தாலும் போட்டுக்கலாம். இன்றைக்கி இல்லை, அதனால் நான் போடலை. பெருங்காயத்தூளும் போட்டுக்கணும். தோசை ஊற்றிக்கலாம். மெலிசாக ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் விட்டு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி. இதுக்கு தான் மேட்சிங்காக இருக்கும் இந்த தோசைக்கு. ஓகே, வாங்க சாப்பிட்லாம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், பார்க்கலாம். தேங்க்யூ.